என் பாப்பாங்களை வச்சு பாட்டு பாடினது ஓகே இல்ல அப்படின்னு சொன்னீங்கல்ல, எதை வச்சு அதை சொன்னீங்க? நீங்க பாடினதை வச்சு சொன்னீங்க. என்ன அப்படி பண்ணிட்டீங்க? திரும்ப திரும்ப பேசுறீங்க. திரும்ப திரும்ப பேசுறீங்க. நீங்க என்ன அப்படி குற்றச்சாட்டு சொன்னதுக்கு நீங்க சாரி கேட்கணும், என்கிட்ட முடியாது. கேட்கணும். முடியாது. சொல்றாங்க சாரி பூரி கக்கூஸ்காரி. இன்னொருத்தவங்க அப்படி சொல்ல மாட்டீங்க. நீங்க நல்ல அம்மா, நான் ஒரு கேவலமான அம்மா, இன்னொரு அம்மாவை அப்படி ஹர்ட் பண்ணுவேனா? எனக்கு தெரியாது. கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. நாசமா போறானே பிரேக் இப்படியாடா போறது? உன் பிரேக் நான் வாய்ஸ்க்கு அமுக்குறியா நீ? எக்ஸ்ட்ரா பலூன்லாம் சொல்ல கிடையாது. பால் கடிச்சுதானே? காலு ஐயோ காலு 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 காலை உடைச்சு விட்டாங்க. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா பேசாதடா. ஓடி போயிட்டு ஓவர் நான் கேக்குறேன். அசிங்கப்படுத்திட்டீங்களா? சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா. என்னடா சொல்ற? விடிய விடிய அங்கே இருந்தியா? யா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். ஹலோ ஜலி டெக்கிஸ் மக்களே, இந்த சாண்ட்ரா பீஸுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. பிரஜன் போனதுல இருந்து அவரோட சட்டைய துவைக்காம கொள்ளாம கையிலேயே சுத்திட்டு இருந்துட்டு, அது மட்டும் இல்லாம நேரத்து நடந்த மேட்டரை வச்சு சாரி கேட்க சொன்னா சாரி கேட்க முடியாம ஏட்டி புட்டி நீ அப்படி பண்ணா நான் அப்படிதான் பண்ணுவேன், கேட்க முடியாது, என்ன செய்வேன், அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கனிக்கு என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கும், பழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். ஆனா கனி நினைச்சிருப்பாங்க எதுக்கு அந்த பொதுக்குழு கூட்டணும் எப்படி நம்ம கேட்டோன்னே அவங்க வந்து மனை உருகி சாரி கேட்டுருவாங்க அப்பெல்லாம் நினைச்சிருப்பாங்க. எந்த மாதிரி தெரியுமா, ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். ஆனா கனி வந்து என்னதான் பேசினாலும் சாண்ட்ரா பீஸும் மயங்கவே மாட்டுக்கு, நான் கேட்கவே முடியாது, நான் பண்ண தப்பு இல்லைன்னு மாதிரியே நிக்குது. ஆனா இதெல்லாம் வந்து விஜய் சேவி சார் நீங்க தான் கேட்கணும். எப்படி கேட்கீங்கன்னு இன்னைக்கு நைட்டு தெரிஞ்சிட போகுது. இன்னைக்கு முருகேசன் ஒரு கலக்கு கலக்கலாம் பாடுறா. ஆனா ஒண்ணு, என்னப்பா? அப்பப்ப நீ எடுத்து கொடுக்கணும். நான் பாத்துக்கிறேன்.